ஜெய் பீம். நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்துச்சா இந்திய நாட்டுல அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. 114% பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்றது இருந்தது. அதாவது வர்ணாசிரம படிநிலையில பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் என்று இருக்கக்கூடிய இந்த 3 வர்ணத்தினருக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமை என்றது இருந்துச்சு. அதாவது படித்த பட்டதாரிகளாக இருப்பார்கள், அரசாங்கத்திற்கு வரி செலுத்துபவர்களாக இருப்பார்கள், வீடு மனை பட்டா வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். இதிலும் குறிப்பாக பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் இந்த 3 வர்ணத்தினருடைய பெண்களுக்கு கூட வாக்குரிமை என்றது இல்லாம இருந்துச்சு. இதற்கு பிறகு 1930, 31, 32 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பட்டமேசை மாநாட்டின் மூலமா நமக்கு அனைவருக்கும் வாக்குரிமை என்றதை பெற்றுக் கொடுத்தாரு. இதைத்தான் நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன படைச்ச கடவுள் கூட என்ன பிரதமர் ஆக்கல, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின இந்திய அரசமைப்பு சட்டம் தான் என்ன பிரதமர் ஆக்குச்சுன்னு. ஆக நமக்கு வாக்குரிமை வாங்கி தந்து நல்ல வாழ்வுரிமையை பெற்றுக் கொடுத்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நாம் நினைவாக்க பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்.